பழைய சாதம் மீதமாயிருச்சா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி மொறு மொறுன்னு வடகை செய்யலாம். நேற்று மீதமான சாதத்தில் தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டேன். இதை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும். அது ஒரு பவுலில் சேர்த்துட்டு மீதம் இருக்க சாதத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு இதில் உப்பு போடலை, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி இடியாப்ப உலக்கையில் நான் இன்றைக்கி பிழிய போகிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. நல்ல வெயிலில் காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றும் போது சீக்கிரமாக காஞ்சிரும். ரவுண்டாக போட்டிங்கன்னா காயாது. இது 2 நாள்லே இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சூடான எண்ணெயில் லைட்டாக மிதமான தீயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. சூப்பரான பழைய சாத வடகம் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அனு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.